ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம மஷ்ரூம் பிரியாணி செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் குக்கர் எடுத்துக்கோ. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு சூடானதுக்கு அப்புறம் கறி மசாலா பட்டை போடுங்க. சாப் பண்ணி வச்ச ஆனியனை ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 3 சில்லியை கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கரண்டியை வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி வதக்கணும். இப்போ நாங்கள் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கிண்டினதுக்கு அப்புறம் நம்ம ஒரு 3 டொமேட்டோவை நல்லா சாப் பண்ணி மீடியம் சைஸ்க்கு சாப் பண்ணி நாங்கள் அதை போட்டு வதக்குறோம். இப்போ வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம சாப் பண்ணி வச்ச டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அதை கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் கிண்டினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கும் கைஸ். இப்போ நம்ம கொஞ்சம் பிச்சு போட்ட புதினாவை நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்மளோட சிக்கன் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க கைஸ். அதை 1 to 2 minutes நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க கைஸ் அடுப்பை. நீங்கள் சிம்மில் வைக்காம ஃபுல்லாக வச்சிங்கன்னா நம்மளோட இது ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிடும். அப்புறம் அடி பிடிச்சிடும் கைஸ். இப்போ நம்ம 3 கப் அரிசி போட்டுக்கிட்டோம். அதனால நம்ம 6 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இது ஊற வச்ச அரிசி கைஸ். இப்போ நம்ம அரிசியை மெதுவாக கிண்டலாம். அப்படி நம்ம இந்த மாதிரி வீடியோவில் காமிக்கிற மாதிரி கிண்டினா அரிசி 2ஆ உடஞ்சிடும். அப்புறம் கூழ் மாதிரி ஆயிடும். இப்போ நம்ம கொஞ்சம் அரிசி கொட்டினால அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் பாதி அளவுக்கு தண்ணி எடுத்து குக்கரில் ஊற்றிக்கலாம். குக்கரில் ஊற்றினதுக்கு அப்புறம் இப்போ அரிசியை கொஞ்சம் மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்க. ஆஷா மிக்ஸ் பண்ணால் அரிசி 2ஆ உடஞ்சிரும். இப்போ இந்த தண்ணி பத்தாதனால நாங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கிறோம். அதை கொஞ்சம் ஆஷா மிக்ஸ் பண்ணாமல் நாங்கள் இந்த மாதிரி ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே நாங்கள் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போட்டனால நம்ம கொஞ்சம் மேலாப்பிலே கலரி ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி வீடியோவில் காமிக்கிற மாதிரி. இப்போ நம்மளோட இம்பார்ட்டன்ட் பார்ட்டு காளான். இந்த மஷ்ரூமை நாங்கள் பாதியாக கட் பண்ணி கழுவி நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ கழுவுனதை அந்த தண்ணியை புழிஞ்சு நம்ம குக்கரில் போட்டுக்கலாம். ஒன்றா போடாமல் நாங்கள் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இது போடுங்க காய்ஸ். இந்த மாதிரி வீடியோவில் காமிக்கிற மாதிரி மஷ்ரூமாக போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் மேலாப்பிலே நம்ம கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குக்கர் மூடி எடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். குக்கர் லிட்டை மூடிட்டு நம்ம ஹீட் வருதா வரலையான்னு பார்க்குறோம். வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் குக்கர் விசிலை போடுறோம். போட்டதுக்கு அப்புறம் ஒரு விசில் வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் ரைஸ் குக் ஆகிடும். இப்போ ஒரு விசில் வந்தாச்சு கைஸ். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி குக்கரை கீழே இறக்கிடலாம். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ண உடனே நம்ம ரைஸ் குக் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லி அரிசியை கொஞ்சம் எடுத்து தொட்டு பார்க்கலாம். அப்படி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிச்சுன்னா அது குக் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கீயை ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். அது ஹீட்லேயே மெல்ட் ஆகிடும் கைஸ். இப்போ நாங்கள் இப்போ நம்ம இந்த இதை கிளறிக்கலாம். கிளறினதுக்கு அப்புறம் அவ்வளோதான், நம்மளோட மஷ்ரூம் பிரியாணி ரெடி. மறக்காம எங்க சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் எங்க சேனலை ஃபாலோ பண்ணுங்க. பாய்.